ஜோசியம் எல்லாம் காண்பிடும். மகிமை நிறைந்த வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, சிங்காசனத்தின் அதிபதிக்கு முன்பதாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாய் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் பணியைப் போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான தயவிற்காக, இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மையாகவே நாங்க உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். முழு மனதோடு உங்களை ஆராதிக்கணும், முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனாய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. தேவனாய கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்திட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உணவு பாடல்கள் 1362வது பாடல், 1362வது உன்னத பாடல்கள். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு
ஹல்லேலூயா. ரொம்ப அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம வாழணும். இல்லை அப்படிதானே? கஷ்டப்படலாமா? கஷ்டப்படலாமா? தொல்லையும் கஷ்டங்களும் என்ன செய்யும்? சூழ்ந்து வரத்தான் செய்யும். சூழ்ந்து வரத்தான் செய்யும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படிலாம் யாரும் சவால் விட்டு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. கேரண்டி இல்லாத வாழ்க்கை புள்ளின் பூவை போல பூத்து மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எல்லாவற்றையும் நம்முடைய துன்பத்தில எல்லாம் எப்படி மாற்ற வரான் சொல்லுங்களேன். துன்பத்தை எல்லாம் துன்பமாக மாற்றுவார். இல்லை அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? ஆமா, துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்தையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை நம்பணும். அதை என்ன செய்யணும்? தொல்லையே இல்லாத வாழ்க்கை வேணும், கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்காது. ஆண்டவரே, என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வாழ்ந்தாலும் நான் உம்முடைய பிள்ளையாய் வாழணும், உமக்காக வாழணும், உம்முடைய பலனோடு கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்படும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வேதத்தை நீ பார்த்தன்னா பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் எவ்வளவோ தொல்லைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நஷ்டங்கள், வேதனைகள்லாம் காணப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா கடந்து போனாங்க. அதெல்லாம் என்ன செய்தாங்க? தூசியை தட்டி விட்டு போற மாதிரி என்ன செய்தாங்க? போயிட்டே இருந்தாங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, எப்படி கையையும் காலையும் உதறவே இல்லை. ஆனால் நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஐயோ 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 ஐயோன்னா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு என்ன செய்வோம்? குய்யோ முயன்னு என்ன செய்வோம்? கத்துவோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எதற்கும் பதறாதபடி என்ன வந்தாலும் சரி. ஆண்டவர் தான் சொன்னார், அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டேன்? புயல் காற்று வந்தால் கூட நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கப்பலே மூழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அல்லேலூயா. பயப்படாத என்று வாக்கு கொடுத்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த பாடல், ஆண்டவரே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தாலும், எங்களுடைய இன்பத்தில் துன்பம் வந்தாலும், இருளா எல்லா இடமும் சோதனை வரும் நேரத்துல எங்களுடைய சொல்லை கேட்டு பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்ன நம்பிக்கையோடு இந்த பாடலை உற்சாகமாய் பாடலாம்.
வாழ்க்கையில் எவ்வளவோ தொல்லைகள் கஷ்டங்கள் சுமந்து வந்தார்கள். தேவனாய கர்த்தர் எங்களை காப்பதற்கு தயவுள்ள கர்த்தர். ஆண்டவரே, உத்தரவாதம் கொடுத்திருக்கிற எங்கள் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்க கூட இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணுமான தேவனுடைய மறைவுல நாங்க இருந்தோம்னா, ஆண்டவரே உங்க நிழல்ல இருந்தோம்னா, அவருடைய செட்டைகளின் மறைவுல நாங்க தங்கி கொள்ளுவோம். உலகத்துல வரக்கூடிய எந்த ஒரு பாலாக்கும் கொள்ளை நோயோ சங்காரமோ பகைவர்களுடைய ஆண்டவரே எந்த ஆயுதமோ நிச்சயமாக எங்களை தாக்காது. ஆண்டவரே, இயற்கையால் தாக்க முடியாது, மனிதர்களால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஏன்னா உம்முடைய பாதுகாப்புக்குள்ள நாங்க இருக்கிறோம். யோசித்து பாரு, நினைச்சு பாரு, நீ எங்கே இருக்கிற? கர்த்தருடைய பாதுகாப்பின் அரவணைப்பின் கருத்துக்குள்ள இருக்கிறியா, அல்லது ஆண்டவருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறியா? ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நியாயத்தமா இருக்கிறியா, இல்ல ஆண்டவருக்கு விலைக்கு தூரமா போயிட்டியா? கொஞ்சம் யோசித்து பாரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நிச்சயம் உனக்கு உண்டா? உனக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குதா? சுய பலத்தினால எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் கர்த்தர் உனக்கு சகாயம் பாராட்டல்னா வாழ்க்கையில வெற்றி நீ காண முடியாது, வாழ்க்கையில பாதுகாப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை பார்த்து சொல்லு, உனக்காக எனக்காக இந்த பூமியில வந்து பாலகனாக பிறந்தது மட்டுமல்ல, பாடுகளை அனுபவித்து நம்மை போல பாடுள்ள மனிதனாய் சுற்றி திரிந்த தேவனாய் கர்த்தர் நமக்காக தியாகமாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். சகல பாடுகளையும் அனுபவித்தார். உன் மீது என்பது அன்பு வைத்ததனால, தேவன் நம்ம மேல அன்பு வைத்ததனால அவரே ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, உடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுங்க. வல்லமையுள்ள தேவன் அவர், மகத்துவம் உள்ள கர்த்தர் அவர், மாறாத பரிசுத்தம் உள்ள தேவன் அவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். மனிதர்களால் கூடாத காரியங்கள் தேவனால் வாய்க்கும். அவரால் எல்லாம் கூடும். அப்பா பார்த்து சொல்லு, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. சிங்காசனத்தின் அதிபதியை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். மகிமையுள்ள கர்த்தாவே, மாறாத பரிசுத்தரே, வல்லமையுள்ள தேவனே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோமா? தேவாதி தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், ஒருவரும் கிட்டு சேர முடியாத ஒளியில் வாசம் அடைகிற தேவன் அவர், அல்வா ஒமேகாவான ஆதியும் அந்தமும் இல்லாத கர்த்தர் அவர், துதிக்கப்படத்தக்க தேவன் அவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயவரே, பரிசுத்தரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர், எல்லா கணத்திற்குரிய தேவன் நீங்கப்பா. உண்மையை துதித்து போற்றுகிறோம், வாழ்த்து வணங்குகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். சங்கீதம் 75 சங்கீதம் 1 முதல் 10 வசனம் முடிய மாறி மாறி வாசி. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அது எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி போகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டாம். அவர் படித்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர வித்திருதல் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். காரணம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிறோம். வாசிக்கக்கூடிய வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம். என்னாகமம் 13:17-33 வரை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் கடைசி வரை. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேஹோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அஹிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன் கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்திலே இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று.
ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனுடைய ஆலயத்தில் கூடியிருந்த நாங்கள் முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எபி உங்களுக்கு செய்தி கொண்டு வருவாங்க. ஜபத்தோடு செய்தி. நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிற்போம். எங்கள் இறக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துக்கு வருகிறோம் சுவாமி. நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாராட்டின இறக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் உண்மை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் கூட்டிட்டு வந்த நோக்கத்தை இன்னைக்கு நிறைவேற்றுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நான் செபிக்கிறேன். உங்களுடைய கைகளில் எங்களை முழுவதுமாக போடுகிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரெண்டு அதுக்கு போன வாரமும் சரி, போன வாட்டியும் சரி, அதுக்கு முந்தின வாட்டியும் சரி, இருதயங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். அதே இதுதான் போன வாரமா முந்தின வாரத்துல ஒய்ஃப் பேசினா, அவளும் அதே இதுலதான் கொஞ்சம் பேசினா. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, அதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அது நம்ம இருதயம் சார்ந்ததாகவும் அது இருந்திருக்கு, நம்ம இருதயமும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. 400 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்காங்க. எங்க அடிமைகளா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துங்கிற தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. அங்க இருந்து ஆண்டவர் மகா பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்த தேவன் அங்க இருந்து அவங்க கானான் தேசத்துங்கிற பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வாக்கு பண்ணி அவங்கள அழைச்சு வந்தார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவங்களை வெளியே கொடுத்தார். வர்ற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. கானான் தேசத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு கிட்ட வந்துட்டு கொஞ்ச தூரம் போனா கானான் தேசம், யோர்தானை தாண்டி போனா கானான் தேசம். அந்த இடத்துல இருந்து இவங்க பாளையம் இறங்கி கூடாரங்கள்லாம் அமைச்சு அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜனங்களோட இருதயத்துல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 11:1 என்னாகமம் 11:10 வாசிக்க கேட்போமா? பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இதுல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் சொல்லுது, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். நமக்கு தெரியும். ஒரு 10 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு ஒரு அசௌகரியம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வேலை செய்யற இடத்துல அப்படின்னா, அந்த மேனேஜர்கிட்ட போய் அந்த பர்டிகுலர் ஆள் போய் முறையிடுவார். இந்த ஆளை நீ திட்டுறான், இவன் என்னை ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேன்றான், இவர் எனக்கு பஞ்சாயத்து பண்றாரு, இப்படிங்கிற மாதிரி போய் முறையிடுவாங்க. அதுதான் முறையிடுதல்னு சொல்றோம். இல்லாட்டி ஒரு கேஸ் இருக்கு, ஜட்ஜ் இருக்காரு, அங்க போய் ஒரு பிரச்சனை, எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கு, ஜட்ஜி கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிபதி கிட்ட போய் நீதி பெற்றுக்கொள்ள முறையிடுவாங்க. இல்லாட்டி குழந்தைங்க நம்ம வீட்டுல பார்த்திருப்போம், 2 குழந்தை என்ன பண்ணிடும், ஒன்ன போய் அடிச்சிரும், இன்னொரு கரண்டி வச்சு என்ன பண்ணிடும், ஒரே அடி அடிச்சு ரத்தம் வர வச்சிரும். அந்த அடி வாங்கின குழந்தை என்ன செய்யும், போய் அம்மாட்ட முறையிடும், என்னைய தேவையில்லாம அடிச்சிட்டான் அப்படின்னு முறையிடும். இதுல பாத்தீங்கன்னா முறையிட்டு கொண்டிருந்தார்கள் இருக்கும். 10வது வசனத்தை வாசிக்கட்டுமா? அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. இங்க போட்டிருக்கு, அவங்க முறையிட மட்டும் செய்யல, அழுதாங்க. அதுவும் எங்க இருந்து அழுதாங்கன்னா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பெட்ரூம் மூடிட்டுலாம் அழுல, வாசல்ல நின்னுட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இது ஆண்டவருடைய செவிகள்ல கேக்குது. அதான் நீங்க அந்த வசனத்துல பாத்துக்கோங்க. ஆண்டவருடைய செவிகள்ல கேக்குது அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் இவங்க பேசுற சத்தத்தை கேட்கிற தூரத்துல இருக்காரு. வசனம் தெளிவா சொல்லுது. ஏசாயா 55:6 பார்க்கும்போது, அவர் சமீபத்திற்கு இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னொரு நீங்க பாப்பீங்க, மல்கியால பாப்பீங்க 3:16, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார்.
அவ்வளவு கிட்ட இருக்காங்க. யாரு? ஆண்டவர் வந்து அவ்வளவு கிட்ட இருக்காரு. இவங்க பேசுறத கேட்கலாம் அப்படின்னு அவர் இருப்பாரு. ஒருவேளை துதிச்சாங்கன்னா அந்த துதிபலி ஏத்துக்கலாங்கிற கிட்ட தூரத்துல இருக்காரு, சமீபத்துல இருக்காரு. கர்த்தரை தேடுவார்கள் நினைச்சு சமீபத்துல இருக்காரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா முறையிட்டு அழுது கொண்டு இருந்தாங்க. அதுவும் சாதாரணமா அழுகல, வாசல்ல ஒவ்வொருத்தரும் நின்னு ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுதாங்க? எதுக்கு அழுதாங்கன்னு நீங்க பார்க்கும்போது என்னாகும் 11:4 வாசி கேட்போம். 4:5. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவரானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? சரி இருக்கு. இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவனார்கள். அப்ப இவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. இவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்நிய ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இந்த ராகாப் மாதிரி வந்து உள்ள சேர்ந்தவங்களா, இவங்க யாருங்கிறத பத்தி தெளிவான விளக்கம் அங்க கொடுக்கப்படல. ஆனா ஒரு விஷயம் புரியுது, இச்சையுள்ளவன ஆனது யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்த ஜனங்கள் இல்ல, அந்நிய ஜனங்கள். இந்த அந்நிய ஜனங்கள் என்ன ஆகுறாங்கன்னா, சாதாரணமா இச்சையாகல, மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இல்லையா? அதான பாக்குறோம். மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். எது மேல இச்சை உள்ளவனார்கள்னா, இறைச்சி மேல இச்சை உள்ளவனானார்கள். அதுக்கப்புறம் வாசிங்க 5வது வசனத்தை. நாம் எகிப்திலே, நாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். ஃபர்ஸ்ட் இச்சை உள்ளவர் ஆனது யாரு அப்படின்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல, அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவனர் ஆனாங்க. இப்ப அவங்கள பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே இச்சை ஒட்டிக்கிறது. எதுக்காக இவங்க அழுகுறாங்க அப்படின்னா, இறைச்சிக்காக அழுகுறாங்க. அது எப்படி சொல்லி அழுகுறாங்க பாருங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எகிப்திலே விலையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள். விலையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள்னா ஃப்ரீயா வாங்கின மச்சம். மச்சம்னா என்னன்னா மீன். ஃப்ரீயா வாங்குற மீனுனா நீங்க புரிஞ்சுக்க கூடாது, எகிப்து ரேஷன்ல மட்டும் வாரம் வாரம் 1 கிலோ வஞ்சர மீன் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்ல. என்ன அர்த்தம்னா, எகிப்து ஜனங்கள் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி வச்சிருப்பாங்கல்ல, குட்டி குட்டி மீன், ஒரு மாதிரி நசிஞ்ச மீன், நொறுங்கின மீன், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது இவங்க கண்களுக்கு ரொம்ப இன்பமா இருந்திருக்கு. எகிப்து தேசத்துல நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம்? நாங்க வந்து இலவசமா எனக்கு மச்சம் கிடைச்சிச்சு. மச்சம்னா நான் திரும்ப சொல்றேன், 2 கிலோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஒரு வாரம் கொடுக்க மாட்டான் வஞ்சர மீன். மிச்சம் மீதி குப்பை மீன் கிடந்திருக்கும். அந்த வயல்ல சில நேரம் இந்த மட்டமான மீன் கிடக்கும், இல்லாட்டி நண்டு கிடக்கும். அதை எடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிமைகளுக்கு அதுதான் கொடுப்பாங்க, நல்ல மீன்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்க ஃப்ரீயா வந்து இது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் புலம்புறாங்க, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சுன்னு புலம்புறாங்க. இப்ப எங்க நாக்கெல்லாம் செத்துருச்சு அப்படின்னு புலம்புறாங்க. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதுதான் அடிமைத்தனத்தின் ஊன். ஊன்னா மாம்சம். அந்த அடிமைத்தனத்தின் ஊன் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா தெரிஞ்சிச்சு. அவங்க இருந்த இடம் எப்படின்னா, ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு வீட்டுல பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. எகிப்தியருடைய இருதயத்தை அவங்க வந்து விசனமாக்கினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் விசனமாயி போயிட்டு செங்கல் அறுத்தாங்க, வயல்ல அத்தனை வேலையிலும் அடிமைகளா பண்ணாங்க. ஒரு கட்டம் வரும்போது, நாங்க செங்கலை சூடு பண்றதுக்கு உங்களுக்கு விறகோ வைக்கோலோ கொடுக்க மாட்டோம், ஆனா நீங்க அதே அளவு செங்கல் கொடுக்கணும்னு வற்புறுத்தினாங்க. இவங்களை கொடுமையா நடத்தினாங்க, கொலை செஞ்சாங்க. அப்பேற்பட்ட இடம் இப்ப எப்படி தெரியுது? எகிப்துல எங்களுக்கு இலவசமா மச்சம் கிடைச்சிச்சு. இதுதான் வசனத்துல இருக்கு. இதுல நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். வசனம் எப்பவுமே சும்மா இருக்காது, ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதுக்காக அழுதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இறைச்சிக்காக அழுதாங்க நீங்க புரிஞ்சுக்க கூடாது, மாம்சத்துக்காக அழுதாங்க. இறைச்சினா எதை குறிக்கிறது?
மாம்சம், நம்ம மாம்சம் ஆவிக்குரிய விஷயம், மாம்சத்துக்கு அடுத்த விஷயம், ரெண்டு விஷயத்த பிரிப்போம் இல்லையா? அதே மாதிரி மாம்சத்துக்காக மாம்சத்தின் மேல இச்சை கொண்டவர்களாய் உட்கார்ந்து அழுதாங்க, ஓட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, ஜெயில இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாரு, வெளியில வந்து வீட்டுல வந்து புலம்புறாரு, ஜெயில எங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் சிக்கன் கொடுப்பாங்க, நான் ஜெயில அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஓசியில அவன் சிக்கன் கொடுத்தான் பாத்தியா, அது எனக்கு வீட்டுல வர மாட்டேங்குது ஒருத்தன் புலம்புனா அவனை என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அப்படி இச்சை கொண்டவர்களாய், இச்சை கொண்ட மாம்சம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான்வெஜ்னு புரிஞ்சுக்க கூடாது, மட்டனு சிக்கன் அப்படி இல்ல, மாம்சத்தின் மேல் இச்சை உள்ளவர்களாய் அவர்கள் அழுதார்கள். எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? இது எப்படி போச்சு அப்படின்னா, இது எங்க போடுச்சு அப்படின்னா, மோசே வந்து நீங்க வாசிச்சு பாருங்க, அது என்ன ஆகும்? 11 வாசி கேட்போமா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவத்தை வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? அடுத்தது, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு 15 உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அவங்க எப்படி உட்கார்ந்து அழுகுறாங்கன்னா, மோசே வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லல, தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லல, இல்லாட்டி பல சண்டைகள் அவங்க ஜெயிச்சாங்க, பல ராஜாக்களை ஜெயிச்சாங்க, ஆயி பட்டணத்துல விரட்டப்பட்டு வெளில வந்தாங்க, அப்ப மோசே அழுல, யோசுவா அழல இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யுத்தங்களை சந்திச்சாங்க, அப்பெல்லாம் இந்த மாதிரி மோசே அழல. ஆனா இந்த இடத்துல மோசே ஜெபம் பண்றாரு, இப்பேற்பட்ட பிரச்சனையை எனக்கு அனுமதிச்சது என்ன? இந்த பாரம் என்னால சுமக்க முடியல. அதுக்கு மேல ஒரு சைடு தாண்டி போய் மோசே அழுறாரு. மோசேக்கு தற்கொலை, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், தற்கொலை பண்ணணும்னு அவரு கேட்கல, செத்துட்டா பரவாயில்ல சாமி, நான் உயிரோட இருக்கிறதே வேணாம், அப்படி இவங்க அழுறாங்க, இந்த பாரம் என்னால சுமக்க முடியல, என்னைய விட்டுருங்க, நான் போறேன், கிருபை கிடைச்சுன்னா என்னை கூட்டிட்டு போயிருங்க. அப்பேற்பட்ட மோசே, யோசிச்சு பாருங்க, மோசே அப்பேற்பட்ட மோசே, அவரு தன் ஜீவன் போனா நலமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எலியா போய் ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, ஏசபேல் சொல்றா, நாளைக்கு இந்நேரத்துல, இன்னைக்கு இந்நேரத்துல என்னோட பாகால் தீர்க்கதரிசிலாம் நீ கொலை பண்ண, நாளைக்கு இந்நேரத்துல நீ பாரு, உன் கழுத்து மேல உன் தலை இருக்காது, இருந்துச்சுன்னா நான் வந்து ராணியே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்போ எலியா போய் ஜெபம் பண்றாரு, எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட நல்லவங்க நான் கிடையாது சாமி, தயவு செஞ்சு என்னோட இருதயத்தை, என்னுடைய உயிரை எடுத்துக்கங்க, நான் வந்துடுறேங்க. சாதாரண ஆள் இல்ல, வானத்துல இருந்து அக்னி இறப்புன ஆளு. மோசே சாதாரண ஆள் இல்ல, மோசேக்கு நிகரா பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரா? இல்ல. நம்மளை கேட்டா சொல்லுவோம், யோவான் ஸ்நானனுக்கு அடுத்த பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா மோசே தான். ஏன்னா யோவான் ஸ்நானன் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணின் வயிற்றுல இருந்த பிறந்த இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல இல்லைன்றாரு. அதுக்கு அடுத்த ஆளு மோசே. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி போய் ஜெபம் பண்றாரு, எனக்கு போதும், என் வாழ்க்கையை எடுத்துட்டு போயிருங்க, இது எனக்கு போதும், இந்த பழுவை என்னால சுமக்க முடியல. அப்ப இவன் எந்த அளவுக்கு அழுதுருப்பான், எந்த அளவுக்கு இவங்க முறையிட்டு இருப்பாங்க, யுத்தத்துல மறிச்சிருப்பாங்க ஒரு கூட்டம், அப்ப இந்த முறையிடுதல் அவங்க கிட்ட இல்ல. உயிர் போப்பது பாரு, முன்னாடி செங்கடல் இருக்கு, அப்ப அந்த அழுத்தத்தை மோசையால தாங்க முடிஞ்சுச்சு. தண்ணி வரல, தண்ணி இல்லாம செத்து போயிருவாங்க ஜனங்கள், அந்த சுமையை மோசையால தாங்க முடிஞ்சுச்சு. ஆனா இங்க மோசே அல்றாரு, இந்த சுமையை என்னால தாங்க முடியல. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை மட்டும் நீ சுமக்காத, உனக்கு நான் 70 பேரை கொடுப்பேன், 70 பேர் மேல உனக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரத்தையும், அதேதான் கொஞ்சம் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பேன், ஆவியானவர் அவங்க மேல வருவாரு, நீ மட்டும் சுமக்காத, 70 பேரை சேர்ந்து ஒன்னால சுமக்கட்டும் அப்படின்னு அதுக்கு வருவ வருஷங்களும் நீ பாப்பீங்க. ஒரு மாம்சத்துக்கான அழுக கதறல், ஒரு மாம்ச இச்சைக்காக, அந்த மாம்ச இச்சைனா
உலகத்துக்கான இச்சைக்காக எடுத்த கதறல் ஒரு மனுஷனை செத்தா பரவாயில்லன்ற அளவுக்கு ஆக்கிருச்சு. அப்ப வெளியில இவங்க வாசல்ல இருந்து எப்படி முறையிட்டு இருப்பாங்க? மரண மூலத்தோட மோசமா முறையிட்டாங்க. கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது. புதிய ஏற்பாட்டுல பாப்பீங்க, மரியாள் மார்த்தாள் 2 பேர் இருக்காங்க. மரியாள் போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, நீங்க லூக்கா 10:41 நீங்க வாசிப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குற. தேவைப்படுவது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்க கவலைப்பட்டா. யாரு கவலைப்பட்டா? மார்த்தாள் கவலைப்பட்டா. இஸ்ரவேல் ஜனங்கள் மரணம் வந்தது போல வாசல் படியில இருந்து ஒப்பாரி வச்சாங்க. எதுக்கு? உலகத்திற்காகவும் மாம்சத்திற்காகவும். அது ஒரு தலைவனை செத்தா பரவாயில்லைங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு 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 முறையிடுதலையும் ஒரு அழுகையும் அவங்க பண்றாங்க. சரி, ஏன் இது வந்துச்சு? நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம இதை பார்க்கணும். ஏன் இவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க? வாசி கேட்போம். என்ன ஆகுமோ 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போறது. அதாவது என்ன சொல்றாங்க? நாக்கு செத்து போச்சு. இந்த நாக்கு செத்து போச்சு. இதை யார் ஆரம்பிச்சா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. மிகுதியா அதாவது அவங்களோடு இருந்த வெளியில இருக்க ஜனம் இச்சை உள்ளவர்களா ஆனார்கள். மிகுந்த இச்சை உள்ள. எதுக்கு? மாமிசத்துக்கு. மாமிசம்னா என்ன நான் சொல்லிட்டேன்? உலகமும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும். அதான் மாமிசத்துக்கு பிளஷ், அதை குறிக்கிறது. நான் வெஜிடேரியன், அசைவம் அப்படி புரிஞ்சு கூடாது. உலகத்துக்கும் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் மேல இச்சை வச்சாங்க. இதை இஸ்ரவேல் ஜனமும் பாக்குது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யார பாக்குறோம்? நம்ம யார பாக்குறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் பெருசா வீடு கட்டிட்டான், அதனால என்ன? பக்கத்துல இருக்க பெரிய கார் வாங்கிட்டான், அதனால என்ன? பக்கத்து வீட்டு பிள்ளை பெரிய வேலைக்கு போயிருச்சு, அதனால என்ன? நம்ம யார பார்த்து இச்சையை ஆரம்பிக்கிறோம்? நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற அந்நிய ஜனங்களை பார்த்து தான் முக்கால்வாசி நடக்கும். முக்கால்வாசி தான் நடக்கும். அவன் பண்ணிட்டா நானும் பண்ணணும், அவன் பண்ணிட்டா நானும் பண்ணணும். நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது தப்பு கிடையாது. என் வாழ்க்கையில சொல்லலாம், எல்லாருடைய நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையில இருந்துமே அநேக சாட்சிகளை நம்ம சொல்லலாம். ஒரு காலத்துல நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்காரு, இன்னும் உயர்த்தவும் போதுமானவரா இருக்காரு. ஒரு நேரத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. ஏன் 5 மீனை வச்சு போட்டாரு தெரியுமா? 2 அப்பத்தை வச்சோம், 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு போட்டாருன்னா, ஒரு காலத்துல இவங்க மச்சத்துக்காண்டி அழுதாங்க. அத புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு மச்சம் கேட்டா மச்சம் கொடுக்க எனக்கு முடியும். பழைய ஏற்பாட்டுல காடைகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காடைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு. அப்படி இல்ல, எனக்கு 2 போதும், 2 வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட முடியும். அதுக்குதான் அது ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டுல இப்படி நடந்துச்சு. மச்சம் கேட்டாங்க, காடை கொடுத்தாரு. இவ்வளவு காடை கேட்டாங்க, இவ்வளவு காடையை அனுப்பிச்சு கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு 2 மீன் போதும், 5000 பேருக்கு போடுறதுக்கு 5000 மீன் எனக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை, 2 மீன் இருந்தா போதும், அதை நான் பெருமை பண்ணிடுவேன், என்னால முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் வசனம் சொல்லுது. அப்ப உயர்வு ஆண்டவர் எதிர்க்கிறாரா? நீங்க உயர்த்தப்பட வேணாம்னு நினைக்கிறாரா? கிடையாது, முடியும். அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. உங்களை பக்குவப்படுத்தி ஆண்டவர் இடத்துக்கு கூட்டு போவாரு, மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க அழுது அவங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தேவையை கேட்கலாம், திருமண காரியம் வருது, பணம் வேணும், எல்லாம் அதை நான் சொல்ல. ஆனா மாம்சத்திற்காக அழுது ஒப்பாரி வச்சு ஓலையிட ஆரம்பிச்சோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரிதான் நம்மளும் பண்றோட அர்த்தம். இதுல மாற்று கருத்தே இல்ல. அதே விஷயத்தான் நம்ம பண்றோம். அந்நியர்கிட்ட பாக்குறோம், அது நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம், கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஊன் இன்னைக்கு பெருசா தெரியுது. அவங்க கொடுமைப்படுத்தினது பெருசா தெரியல. அந்த எண்ணம் இச்ச மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த உடனே பாவத்தின் கொடுமையும் சாபத்துக்குள்ள ஒரு நாள் இருந்தனே, அந்த கொடுமை அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் சாப்பாடு போட்டானே, அங்க 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 அந்த மிஞ்சு போன மச்சம் கிடைச்சிச்சு, மீன் கிடைச்சு, வெள்ளரிக்காய் கிடைச்சு, வெள்ளை பொண்டு கிடைச்சு, என்ன புலம்ப தோணும்.
ஏன் நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்காருன்னா, நாமளும் விசுவாச வாழ்க்கையில இந்த மாதிரி எண்ணத்தை பிசாசு கொடுக்க முடியும், இந்த மாதிரி எண்ணம் வரும். அதுல நம்ம தங்கி தாபரிச்சு அதுல நம்ம ஆண்டவருக்கு விரோதமா புலம்புறோமா இல்லாட்டி அதை மேற்கொண்டு வர்றோமாங்கிறது நம்ம கையில இருக்க விஷயம். மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா உதவி செஞ்சிருவாரு. ஆனா அந்த இச்சைக்குள்ளேயே ஊறி போய் நம்ம அதுல இருந்து ஆண்டவரை பார்த்து முறுக்கிறோமா அப்படிங்கிற முடிவை நம்ம தான் எடுக்கணும். இப்ப நீங்க வாசி கேட்டீங்க, என்ன ஆகும் 11:6, இப்பொழுது எங்கள் உள்ள வாடி போயிற்று, இந்த மன்னாவை தவிர எங்கள் கண்களுக்கு முன்பாக வேற என்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த மன்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. என்னாகும் 16:31 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பலகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. இந்த மண்ணா கிடைக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேனிட்ட அடை மாதிரி இருந்துச்சு, தேனிட்ட பலகாரம் மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு இப்ப இது மாதிரி என்ன சொல்றது, நம்ம பணியாரம் மாதிரி இருந்துச்சு. அப்படி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காலம் போக போக தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. சரி, மன்னா என்றால் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நீங்க பாருங்க, எபிரேயர் 9:4 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 9:4, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இங்க வாசிக்கிறோம். எபிரேயர் 9:4, அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு இருந்தது பழைய ஏற்பாட்டுல. இதை ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க தூக்கிட்டு போவாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டினால என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கையின் பெட்டி. அந்த பெட்டி தான் ஆண்டவருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. எப்படி இந்த திருமணம் நடக்கும்போது அவங்க வாக்கு கொடுக்குறோம் இல்லையா, நான் வந்து இப்படி இருப்பேன், சாகுற வரைக்கும் நமக்கு 2 பேரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க, கவனன்ட். அதே மாதிரி ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருந்த உடன்படிக்கை தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள 3 விஷயத்த நீங்க பாப்பீங்க. ஒண்ணு, மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பலகை, அதாவது 10 கட்டளை நிறைந்த கற்பலகை. 2வது, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோன் வம்சத்தை, லேவி வம்சத்தை ஆரோன் குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கோல் துளிர்த்து மலர்ந்திருந்தது. அதான் இதுல பாக்குறோம், பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். அந்த துளிர்த்த கோல் இருந்துச்சு. 3வது பாத்தீங்கன்னா ஒரு ஜார் அளவுக்கு மண்ணா இருந்துச்சு. ஆரோனுடைய குளிர்த்த தோல்ன்றது உடன்படிக்கையின் ஆரம்பம். இதுதான் இயேசு கிறிஸ்து பண்றாரு. இயேசு மரித்த உடனே திரும்பியும் துளிர்த்தார். ஆரோனுடைய கோல் செத்த வண்ணமாக இருந்தது, அது உயிர் இல்ல, ஆனா அந்த கோல் துளிர்த்துச்சு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு அறையிடப்பட்டு மரித்து திரும்ப உயிர்த்தார். அதுதான் துளிர்த்தார். இது என்னத்துக்கான அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்ம தெரிந்து கொண்டார். இது ஆசாரியத்துவத்திற்கான அடையாளம், ஆசாரியத்துவத்திற்கான கவனன்ட், ஆசாரியத்துவத்திற்கான உடன்படிக்கை. அதுக்கப்புறம் இதை விட்டீங்கன்னா 2 இருக்கும். ஒரு ஜார் மண்ணா, இன்னொன்னு ஆண்டவருடைய வார்த்தையாகிய 10 கட்டளை. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது 2 ஒண்ணு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கடைக்கு 2 ஓனர் இருக்காங்க. ஓனருக்குன்னு ஒரு சேர் இருக்கும், அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஓனரும் உட்கார்ந்துக்குவாரு, 2வது ஓனரும் உட்கார்ந்துக்குவாரு. அதுக்கு என்ன அர்த்தம், நானும் ஓனர் தான் அவரும் ஓனர் தான் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு அந்த 2 சேர்ல நாங்க 2 பேருமே சமம், நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்காருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னா அவர் சொன்ன மாதிரி, அவர் சொன்னா நான் சொன்ன மாதிரிம்பாங்க. அதே மாதிரி ஒரே பெட்டிக்குள்ள அதை எதுக்கு வச்சார் அப்படின்னா, மன்னாவும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒண்ணு, அது 2 சரிசமம். பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம அந்த மண்ணாண்டு விழுகிறத நம்ம சாப்பாடுன்னு புரிஞ்சிக்க கூடாது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையாகிய உபதேசத்தை குறிக்கிற விஷயம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்ப இந்த இச்சை ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்னாவாகிய ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவருடைய அந்த கவனன்ட்னா உடன்படிக்கையும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு டேஸ்டா இல்ல.
இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லப்படுற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் இப்ப கொடுக்குறோமா இல்லையா? இல்லாட்டி முந்தி இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு இப்ப இவ்வளவுதான் கொடுக்குறோம். எவ்வளவு கொடுக்குறோம் நீங்க தான் யோசிக்கணும். விசுவாச வாழ்க்கையை தான் அந்த எகிப்துல இருந்து ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைச்சு ஆண்டவர் வெளியில கொண்டு வந்து கானானுக்கு போய் சேர்க்கிறதுங்கிறது, நித்தியத்துக்கு போய் சேர்க்கறதுக்கு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையிலையும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருப்போம். மன்னாவை ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பாரு. சாப்பாடே இல்லாம இருந்திருப்போம், நம்மளுக்கு ஹோப்பே இல்லாம இருந்திருப்போம், நம்பிக்கை இல்லாம இருந்திருப்போம், வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சிருப்போம். அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை சந்திச்சிருப்பாரு. ஆண்டவர் நம்ம ஏத்துக்கிட்டு இருப்போம். யார் மூலமாகவும் நம்மளை சொல்லி அனுப்பிச்சு நம்மளை சேவ் பண்ணிருப்பாரு. அடிமைத்துவத்தின் நுகத்துல இருந்திருப்போம், பிசாசனுடைய கட்டுல இருந்திருப்போம், போராட்டத்துல இருந்திருப்போம், கடன் பிரச்சனையில இருந்திருப்போம், குடும்ப பிரச்சனையில இருந்திருப்போம். இந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு. அது ஐயோ தேன் மாதிரி இருந்துச்சுங்க, 10 வருஷம் ஆயிருக்கு, இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு அது தேன் மாதிரி தெரியுதா, இல்லாட்டி பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி தெரியுதா? இதை நம்ம தான் சரி பார்க்கணும். பிசாசு வந்து என்ன செய்வானா, கோதுமை விதைக்குள்ளே களையையும் விதைப்பான். களையை விதைக்கும் போது நீங்க அதை எடுக்கணும். களைங்கிறது எண்ணம், சிந்தனைக்குள்ள அவனுக்குரிய இச்சையும் கொடுப்பான். நம்ம எதை நம்புறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதே விஷயத்தை தான் நீங்க ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல அந்த காரியத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் 2 மரத்தையும் வச்சாரு. அந்த ஒரு மரத்துக்குள்ள பிசாசு சுத்தம் முடிஞ்சுச்சு. ஜீவ விருட்சத்துக்கிட்ட பிசாசு வரல. அவன் எங்க வந்து சுத்தம் முடிஞ்சுன்னா, வஞ்சகம் இருக்கிற ஒரு மரத்துலதான் அவனால சுத்தம் முடிஞ்சுச்சு. இப்ப ஜீவ விருட்சத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வஞ்சகத்தை பத்தி, அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரணத்தின் விருட்சம் அது பேரு. அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டும் நீங்க புரிஞ்சு கூடாது. இதை புசிக்கும் நாளிலே நீங்க என்ன பண்ணுவீங்க, சாகவே சாவீர்கள் அப்படின்னா மரணத்தின் விருட்சம் அது. இத ரெண்டையும் நம்ம கையில கொடுத்திருக்காரு. பிசாசு கோதுமைக்குள்ள களைய விதைக்க முடிஞ்சிச்சு, அப்ப விட்டுருக்காரு. அவனுக்கு அனுமதி இருக்கிறதுனால தான் அது விதைச்சான் இல்லையா? சோ நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? இந்த வஞ்சகம் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது கசக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை கசக்க ஆரம்பிக்கும் போது வஞ்சகம் வரும். இது ரெண்டும் இன்டர் கனெக்ட். பிரஷர் கூட்டினா என்ன கூடும்? சுகரு கூடும். சுகர் கூட்டினா என்ன வரும்? பிரஷர் வரும். இது ரெண்டும் ஒத்துமை உடையதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டோடைய வசனம் கசக்க ஆரம்பிச்சுன்னா வஞ்சகம் வரும். வஞ்சகம் வரும்போது ஆண்டோடைய வசனம் கசக்க ஆரம்பிக்கும். இதை சரி பார்த்து கொள்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஒருவேளை சரி பார்க்க முடியல, என்னை மேற்கொண்டு வருது இந்த ஆசை அப்படிங்கும் பட்சத்தில் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்து இருக்கும் போது நம்மளுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கறதுக்கு போதுமானவரா இருக்கு. சரி, இப்ப இந்த வஞ்சகம் வருது, வந்து இவங்க ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பாக்குறாங்க. ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய ஜனங்கள் புலம்புறாங்க. இப்ப மோசே போய் ஆண்டவர்கிட்ட புலம்புறாரு. என்ன புலம்புறாருன்னா, என்னாகும் 11:22 வாசி கேட்போமா? ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அடுத்த வருஷம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். மோசே போய் ஆண்டவரை ஜெபம் பண்றாரு. இவ்வளவு பேர் கேட்கிறாங்க, சாப்பாடு இறைச்சி அதாவது மாம்சத்தை கேட்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு நான் எங்க போய் ஆட்டை அடிக்கிறது? 5 லட்சம் 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் இருக்காங்க. குடும்பத்துல 4 பேர் வச்சீங்கன்னா கூட 25 லட்சம் பேர். 25 லட்சம் பேர் சாப்பிடணும்னா எத்தனை கிலோ கறி வேணும்? ஒருத்தர் 1/4 கிலோ சாப்பிடறாருன்னு வச்சுக்கோ, 12.5 லட்சம் கிலோ கறி வேணும். மோசே போய் புலம்புறாரு, எங்க நான் போறது, எங்க போய் பிடிக்கிறது இவ்வளவு பேரை? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ. இது ஆண்டவர் நல்லதா சொல்றாரா கெட்டதா சொல்றாரா? கொஞ்சம் யோசிங்கள. இது எப்படி சொல்றாரு ஆண்டவர்? என் கை குறுகி போயிற்றோ, அதை கேட்கும்போது நல்ல விஷயம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்.
ஆனா இதுலதான் ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல ஆண்டவர் பல வாதைகளை அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது 3வது வாதம் வரைக்கும் அந்த எகிப்துல இருக்க மந்திரவாதிகளை செஞ்சிடறாங்க. குச்சியை போட்டா அவனும் போடுறான், அவனும் சர்ப்பமாகுது, முடிச்சா குச்சி ஆயிடுது, கோல். அதுக்கு அடுத்த அற்புதத்தையும் அவன் செஞ்சுட்டான், அதுக்கு அடுத்ததையும் பண்ணிட்டான். 4வது வாதை வரும்போது அவனால செய்ய முடியல. ஆக எகிப்து மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது அவர்கள் தேவனுடைய விரல் அப்படிங்கிறாங்க. இது அவர்களுடைய தேவனுடைய விரல். அவனுக்கு தெரியுது, உண்மையை சொன்னா போய் சொன்னாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆனா அவனுக்கு தெரியுது இது அவருடைய விரல், நம்மளால என்ன பண்ண முடியல, அவர் செய்யறத பண்ண முடியல. ஒரு விரலை பாக்குறாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க சதா காலமும் நினைவு கூறுதலா செய்யணும், வருஷம் வருஷம் இந்த நாள்ல இந்த மாசத்துல நீங்க செய்யணும். அவங்க பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, இது ஏன் இந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு நீங்க சாப்பிடுறீங்க, பஸ்கா பண்டிகைய, பஸ்கா பண்டிகை ஏன் அனுசரிக்கிறீங்கன்னு உங்க பிள்ளைங்க கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, இது கர்த்தருடைய ஓங்கிய கரத்தை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா விடுவித்தார். அப்ப கர்த்தருடைய கைங்கிறது என்ன அப்படின்னா, அது அவர் விரல காமிச்சா எகிப்து நடுங்கும். எகிப்துல இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளாகிய அங்க சூனியக்காரமும் மந்திரவாதியும் பயப்படுவான். அதுதான் ஆண்டவருடைய விரல். எகிப்து தான் அன்னைக்கு மிகச்சிறந்த அரசாட்சி. இன்னைக்கு இருக்கு அமெரிக்கா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நாடு எகிப்து தான். வல்லரசு மாதிரி இருந்த நாடு எகிப்து தான். அங்க இருக்கிற ரதங்களும் குதிரைகளும் நீங்க பாப்பீங்க, சாலமோன் ஐஸ்வர்யத்துல பெருகின உடனே எகிப்துல இருந்து குதிரையையும் ரதங்களையும் வாங்கினாருன்னு போட்டிருக்கோம். அது அவர் பண்ணது தப்பு, ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அப்படி 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 ஒரு சிறந்த அரசாட்சி இருக்கிற இடம் தான் எகிப்து. அந்த எகிப்துல ஆண்டவருடைய வல்லமையோ அவர் கையும் காமிச்சா செங்கடல் பிளந்து எகிப்துல இருக்க தலை சிறந்த போர் சேவர்கள் கலங்குவாங்க, ராஜா அழிஞ்சு போயிடுவான், தலைப்பிள்ளை சங்கரிக்கப்படுவாங்க. இப்பேற்பட்ட கரத்தை இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் குறுகி போயிருச்சோன்னு நினைக்கிறியா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்பேற்பட்ட மகத்துவங்களையும் மகத்தான காரியங்களையும் செய்த கரத்தை மாம்சத்தை விரட்டுறதுக்கு, குறுகிய வேலையை செய்யறதுக்கு இவங்க அனுமதிக்கிறாங்க. இங்க போய் என்ன பண்ணுது இந்த கரம், எகிப்தியர்களை சங்காரம் பண்ண கரம், எரிகோ பட்டணத்தோட மதில் வீடு இருக்கு அது மேல, அந்த உடைச்ச கரம் இங்க என்ன பண்ணுது, போய் காக்காவையும் குருவியையும் விரட்ட வேண்டியதாயிருச்சு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு மேல மாம்சத்தின் மேல வந்த இச்சைனால. குறுகி போயிட்டோன்னு சொல்றாரு, ஆனா குறுகிய வேலையை தான் அவர் செய்ய போறாரு. காடையை போய் விரட்ட போறாரு மனுஷங்களுக்காக. அதனாலதான் அவங்க மேல கோவப்படுறாரு ஆண்டவர். என் கரம், ஆவிக்குரிய கரம், அது பார்வோட திகிலடைய பண்ணும். எகிப்துல இருக்க பெரிய பெரிய மந்திரவாதி விரலை பார்த்தாலே நடுங்குவான். அவன் கையை காமிக்கணும்னு அவசியம் இல்ல, விரலை காமிச்சா போதும். நான் நடந்து போனேன்னா, என் கையை நீட்டினா தலைப்பிள்ளைகள் சந்தரிக்கப்படுவாங்க. நுகங்களையும் அதிகாரத்தையும் கட்டுகளையும் உடைக்கக்கூடிய களம். எனக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் நின்னுச்சுன்னா அது 2ஆ பிளந்துரும் என் கையை நீட்டினா. நான் எட்டி மேல இருந்து பார்த்தேன்னா பார்வனுடைய ரதங்கள்ல இருக்க சக்கரம் கலந்து வரும். பார்வன் பெரிய ஆளு, நான் எட்டி பார்த்தா போதும் அவன் கலங்கி போவான். இப்பேற்பட்ட கரத்தை இவர் என்ன செய்ய வைக்கிறாங்க, குருவியையும் கோழியையும் விரட்ட வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி, கீழே இருக்கிற ஒரு ஆளு சொல்றான், போய் அங்க போய் சட்னி ஆட்டு, வெளியில இருக்கிறதெல்லாம் கூட்டி பெருக்குங்கிறான், நீங்களும் பெருக்குறீங்க, எப்படி இருக்கும்? அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க நீங்க? அடுத்த நாள் வேலையில நீங்க ஒரு பெரிய முதலமைச்சரா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாள் ஏதோ ஒரு கேஸ போட்டு உள்ள போயிருவாங்க. உள்ள போகும்போது சொல்லி அனுப்புவான் நம்ம ஆளு, இவனுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டுறாத, வெயில் அடிக்கிற செல்லு இருக்கும் அதுக்கு கீழே இவனை போட அப்படிம்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம ஊரு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க.
இவர் போய் 10 மணிக்கு மீட்டிங்கை முடிக்கணும். 10 மணிக்கு இவர் என்ன பேசினார்னா, முடிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணிக்க, நான் அப்படித்தான் பேசுவேன். 11 மணிக்கு முடிச்சாரு. அந்த மாதிரி என்ன தெரியுமா பண்ணாங்க, அப்படியா நீங்க பேசுறீங்க, திருச்சி ஜெயில புடிச்சு போட்டுருங்கன்னு ஜெயில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க இன்னொன்னு பண்ணாங்க. அந்த அம்மா, இவர் இருக்க செல்லுக்கு மேல வெயில் அடிக்கணும், பக்கத்துல மரம் இருந்துச்சு, வெட்டிட்டாங்க, வெட்ட வச்சுட்டாங்க. ஆனா அந்த அம்மா எப்படி இரும்பு மாதிரி ஆளு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு சாதாரண முதலமைச்சருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் எகிப்தியரை கலங்க பண்ண தேவனுக்கு எவ்வளவு முடியும்? இப்ப இவங்க மாம்ச இச்சையில புலம்புறாங்க, இவரும் போய் அங்க இருக்க காக்கா குருவி எல்லாம் விரட்டிட்டு வர்றார். எப்படி இருக்கும்? அடுத்த நாள் சங்கரிச்சாரு. ஏன் சாப்பிடும் போதே கோபம் உண்டுச்சுன்னா இதுதான். அத ஆவிக்குரிய விஷயத்தை விட்டுட்டு உலகத்தின் மேல இச்சை, பக்கத்துல இருக்க புறச்சாதிகள் மேல இருக்க அவங்க இச்சிக்கப்பட்டதை இவங்களும் இச்சிச்சு ஓண்டு ஒப்பாரி வச்சு மோசையை அழுக வச்சு, மோசை போதும் சாமியை உயிர் எடுத்துக்கிறேன்னு கதற வச்சு, இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் மறு உத்தரவும் கொடுக்கிறாரு. அதே கரத்தை வச்சு, அங்க யூஸ் பண்ண அதே கரத்தை வச்சுதான் என் கரம் குறுகி போயிட்டோ அப்படின்னு நல்லதா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நல்லதா பேசல, நான் கொடுக்குறேன். ஆனா இதுக்கு என்ன வரும்? விளைவுன்னு ஒண்ணு வரும். உன் இச்சைக்கு நான் தீனி போடுறேன், உலகத்தின் மேல நீ வச்சிருக்க இச்சையை நான் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு என்ன வரும்? விளைவு. ஏன்? குறுகி போன கரம், என் கரம் குறுகி போகல, ஆனா குறுகிய வேலையை நீ என்ன பண்ண வச்சுட்ட? பார்க்க வச்சுட்ட. எகிப்திய ஒரு பெரிய தேசத்தை கலங்க பண்ண கரத்தை வச்சு நீ என்ன பண்ண வச்சுட்ட? உன் ஆசைக்கு எனக்கு தீனி போட வச்சுட்ட அப்படின்ட்டு ஆண்டவர் குமுறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. என்னாகும் 13வது அதிகாரத்துல நீங்க ஒரு விஷயத்த பாப்பீங்க. எகிப்து தேசத்துக்கிட்ட, கானான் தேசத்துக்கிட்ட இப்ப வந்துட்டாங்க ஜனங்கள். யோர்தானை தாண்டினா கானான் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து பாலை இறங்கி அங்க நடக்கிற சம்பவம் தான் இதெல்லாம். இப்ப மோசே என்ன பண்றாரு? அந்த கானான் தேசத்துக்கு நம்ம போறோம், இன்னும் ஒரு சில மாசங்கள்லயோ ஒரு சில நாட்கள்லயோ நம்ம போயிடலாம். போறதுக்கு முன்னாடி நீங்க வேவுக்காரங்களை அனுப்பிச்சு வேவு பார்க்க சொல்றாரு. இதே விஷயத்த நீங்க எரிகோ பட்டணத்திலயும் பாப்பீங்க. 2 வேவுக்காரங்களை அனுப்பிச்சு நீங்க எரிகோ போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நீங்க அனுப்புனதை பாப்பீங்க. ஆயி பட்டணத்துக்கு அனுப்பிச்சதையும் நீங்க பாப்பீங்க. இவங்க வந்துட்டு ரிப்ளை சொல்றாங்க, அதுக்கப்புறம் இவங்க போடுறாங்க. வேவு பார்க்கறதுன்றது ஒரு சிஸ்டம். அது வந்து ஒரு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வேவு பார்த்துட்டு வருவாங்க. எல்லா நாடுலயும் இதை பண்ணுவாங்க. ஆண்டவரை அனுப்ப சொல்றாரு. வேவுக்காரங்களை இவங்களா அப்ப சொல்ல, ஆண்டவரை அனுப்ப சொல்றாரு. இப்ப கடைசியில கானானுக்குள்ள போகணும், வேவு பார்க்க போறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு ஆளு, ஒரு கோத்திரத்துக்கு 12 கோத்திரத்திலும் 12 ஆள் அடிச்சு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. நீங்க வேவு பார்த்துட்டு வரும்போது அங்க இருக்க சில பழங்களை கொண்டு வாங்க. அங்க இருக்க பழங்கள் எப்படி இருக்கு, அங்க இருக்க விவசாய நிலம் எப்படி இருக்கு, அங்க இருக்க ஜனங்கள் எப்படி இருக்காங்க, ஈஸியா போய் நம்ம ஜெயிச்சிடலாமா இல்லாட்டி பெருசா இருக்கானா கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது 12 பேர் போறாங்க. போகும்போது நீங்க எங்க இதை பார்க்கலாம் அப்படின்னா, என்னாகமம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசி கேட்போமா? பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். போதும், ஒரு நிமிஷம். ஒரு திராட்சை கொலையை நீங்க எவ்வளவு பேர் தூக்குவீங்க? ஒரு கொலை எவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்கும். ஒத்த கையில தூக்கிடலாம், இல்லாட்டி ஒரு வாளியில போட்டு தூக்கிடலாம். ஆனா இங்க இருக்க திராட்சை பழம் எப்படி இருக்குன்னா, ஒரு கொலையில கட்டி 2 பேர் கழுத்துல வச்சு சுமந்தாதான் அதை கொலை எடுக்க முடியும். அவ்வளவு வெயிட். இந்த என்ன கத்திரிக்காய், டிபி கத்திரிக்காவா, பிடி கத்திரிக்காய், இந்த மாதிரி ஜிஎம்ஓ கத்திரிக்காய் கிடையாது. அது இயற்கையாவே விளைஞ்ச ஒரு பழம். அவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. ஒரு கொலை திராட்சைய 2 பேர் சுமந்தாதான் அதை வந்து சுமக்க முடியும். அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பழத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம்
மாதாளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. சரி, இவங்க சொல்றதுல 4 விஷயத்த நீங்க பாப்பீங்க. 12 பேர் போறாங்க. அந்த 12 பேர்ல 4 நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. இந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தடியில ஒரு கொலை திராட்சைய 2 பேர் தூக்கிட்டு போனாங்க. அப்பேற்பட்ட விவசாய இடங்க அது, அம்சமா இருக்கு. நம்ம ஒரு கொலை அடிச்சோம்னா ஒரு குடும்பமே சாப்பிடலாம் 10 நாளைக்கு, அவ்வளவு பழம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம். 2வது மாதுளம் பழங்கள் நல்லா இருந்துச்சு. அத்தி பழத்துல சிலவற்றை எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாலும் தேடும் ஒரு தேசம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. இது 3வது பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கும், சாரி 27 நீங்க பாப்பீங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அப்படின்னு 4 நல்ல விஷயத்த சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க? ஆனாலும் நான் வாசிக்கிறேன். 28வது வருஷத்துல நீங்க பாப்பீங்க, மொத்தம் 13 கெட்ட விஷயத்த சொல்லுவாங்க. 4 நல்ல விஷயத்த சொல்லிட்டு 13 கெட்ட விஷயத்த இவன் சொல்லுவான். இது யாரு சொல்லுவானா? அந்த 10 பேர். யோசுவா காலேப் சொல்ல மாட்டாங்க. அந்த 12 பேர்ல 10 பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவானா? முதல் விஷயம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஃபர்ஸ்ட் 28வது வருஷத்துல இருக்கு. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். 2வது, அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். 3வது, ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். 4வது, கானானியர் கடல் மட்டும் யோர்தானிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். கானானியர் இருக்காங்க. 5வது, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது. எல்லாம் மலை மாடு மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்க்க கூடாது. 5வது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 6வது, அந்த தேசம் அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம். இவனே மலை மாதிரி இருக்கான், அங்க இருக்கிற காட்டையும் அங்க இருக்க மிருகங்களையும் பார்த்தா குடிகளையே பட்சித்துரும், இவனை கூட பட்சித்துரும். அவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த தேசம். 7வது, அதிலே கண்ட ஜனங்கள் யாரும் பெரிய ஆட்கள். 32வது வசனம். 8வது, அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதனை கண்டோம். 8வது, அவன் இருக்கிறவன 7-8 அடி இருக்கான், மலை மாடு மாதிரி இருக்கான். நீங்க இந்த இதுக்கு போனீங்கன்னா தெரியும், கொடைக்கானல் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இந்த காட்டெருமை நிக்கும், பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? காட்டெருமை பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அதோட கழுத்தை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன வரும்? நடுங்கும். அது ஏறி முட்டெல்லாம் வேண்டாம், ஏறி நடந்துச்சுன்னா ஆளு செத்துருவான். அவ்வளவு பெருசு இருக்கும். 400-500 கிலோ இருக்கும். நம்ம ஊர் எருவு மாடை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருந்துச்சுன்னா அதை பார்த்தோம்னாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இது 8வது காரியத்தை சொல்றான் அவன். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகள் போல் இருந்தோம். அவனை பார்த்தோம்னா நாங்க எப்படி தெரியும்? பாச்சா மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுங்க. இது 9. அதோட நிக்கல, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அவனை பார்த்தா நாங்க வெட்டிக்கிளி மாதிரி இருக்கோம், ரைட்டு, சரி, ஓகே. அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே தெரிந்தோம். இவன் போய் கேட்டானா, ஏண்டா என்னை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருந்துச்சா, மூட்டை பூச்சி மாதிரி இருக்கான்னு கேட்டானா? இல்ல, அதுதான் இவன் கற்பனை. 9வது, தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 பாயிண்ட் சொல்றான். 4 நல்லது சொல்லிட்டு 10-12 பாயிண்ட் கெட்டத விஷயம் அனுப்பிச்சு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்ப என்ன கேள்வினா, இவங்க சொன்னது உண்மையா பொய்யா? உண்மையா? அப்புறம் ஏன் இவங்களை ஆண்டவர் தண்டிச்சாரு? உண்மையை தானே சொன்னா. இவங்க சொன்னது உண்மை, ஆனா சத்தியம் கிடையாது. இவனுக்கு ஏன் தெரியுமா அப்படி தோணுச்சு? இந்த 10 பேருக்கு ஏன் தெரியுமா அப்படி தோணுச்சு? டெய்லி ஹோட்டல்லே சாப்பிடுற வச்சுக்கோங்க ஒருத்தர், என்ன வரும்? என்ன வரும்? நோய் வரும். ஏன்னா
அவர் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. டெய்லி கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றாரு ஒருத்தர். நான் வந்து ரொம்ப எண்ணெய் பலகாரம் சாப்பிட மாட்டேன், சிப்ஸ் சாப்பிட மாட்டேன், உப்பு கம்மியா போட்டு சாப்பிடுவேன், முடிஞ்ச அளவுக்கு கீரை சாப்பிடுவேன், வெஜிடபிள் சாப்பிடுவேன், காய்கறி சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வரும்னா, அந்த காய்கறியில் இருக்க நன்மை என்ன பண்ணும்? நான் சொல்லும் போது நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதை நான் சொல்ல வரல. நான்வெஜ் கட்டாயமா சாப்பிடுறது நல்லது, அதுல மாற்றமே இல்லை. ஆனா கெட்ட விஷயமா நீங்க சாப்பிடுறீங்க, எல்லாம் பேக் பண்ண ஐட்டமா சாப்பிடுறீங்க, கடைகள்ல இருக்க பொருளா வாங்கி ஒருத்தர் சாப்பிடுறாரு, என்ன வரும்? அந்த தீமைன்றது அவருக்கு என்ன வரும்? நல்ல சாப்பாடை சாப்பிட்டா என்ன வரும்? பலன் வரும் இல்லையா? இவன் சாப்பிட்டது எல்லாம் அதுக்கு முந்தைய அதிகாரத்துல வாசிச்சோம்ல, என்னது? மாம்சத்தின் மேல் இச்சை வச்சு, பூமியின் மேல் இச்சை வச்சு அது கொடுக்கிற சாப்பாடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமிக்கு அடுத்த இச்சைக்குரிய காரியத்துல இச்சிச்சு அது முழுசும் நம்ம மனசுல இருந்து அதற்கேற்ற உபதேசத்தை பிசாசு சொல்ற வஞ்சகத்தை மட்டும் சாப்பிட்டவன். அதனால இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, மாம்சத்தோட கண்ணு கரெக்டா தெரியுது. அவன் சொன்னது அத்தனையும் உண்மை, சத்தியம் கிடையாது. உண்மைங்கிறது வேற, சத்தியங்கிறது வேற. அவன் சொன்னது அத்தனையும் உண்மை. பாலும் தேனும் ஓடுற தேசமான்னு கேட்டா ஆமாம்பா, கரெக்டா சொல்லிட்டான். ஆனா இவனுக்கு என்ன கண்ணு தெரியுமா? இல்ல, ஆவிக்குரிய கண்ணு இல்ல, அது மட்டும் குருடா இருக்கு. ஏன்னா இவனுக்கு மண்ணா பிடிக்கல, மண்ணா ஆல்ரெடி விரட்டிட்டாங்க, ஒதுக்கிட்டான். மண்ணா சாப்பிட முடியாது, அத மனுஷன் சாப்பிடுவானா? மண்ணாங்கிறது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்கிற இன்ஸ்பிரேஷனையும் குறிக்கிறது, ஏவுதலையும் குறிக்கிறது. அதை விலகிட்டான் இவன். உலகத்தை மட்டும் சாப்பிட்டுருக்கான், உலகம் சொல்ற உபதேசத்தை மட்டும் கேட்டிருக்கான், உலகம் சொல்ற வஞ்சகத்தின்படி கரெக்டா இருக்கான். இவனுக்கு இந்த கண்ணு தெரியுது, பாலும் தென்னும் ஓடுற தேசமா? ஆமா. ஆனா ஆவிக்குரிய கண்ணு மட்டும் இவனுக்கு என்ன ஆச்சு? குருடாயிடுச்சு. இப்ப நீங்க பாருங்க, காலேபு யோசுவாவும் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட போனவங்க தான். இவங்க என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க, 9வது வசனத்துல பாருங்க, 14:9 நினைக்கிறேன். இவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். 14:6 இருந்து பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். சாதாரண நல்ல தேசம் இல்ல, மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். நம்ம ஈஸியா போய் பிடிச்சிடலாம். ஆண்டவருக்கு மட்டும் விருப்பமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு தேசம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்பேற்பட்ட தேசம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். 9வது வசனம். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நம்மளுக்கு இரையாவார்கள். கொக்கு போய் மீனை கொத்தி சாப்பிடுற மாதிரி நம்மளை சாப்பிடலாம் சொல்லிட்டு அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவரு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இவன் கண்ணுக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிச்சு. அவங்க மேல ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு இவ்வளவு நாள். அவன் எவனா வேணா இருக்கட்டும், அவன் 6 அடி இருக்கட்டும், 7 அடி இருக்கட்டும், 25 அடி கூட இருக்கட்டும், அவனை ஒரு நிழல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய மண்டலத்துல அவன் மேல ஒரு நிழல் இருந்துச்சு, அது போயிருச்சு. இவன் எவனா இருந்தாலும் நம்ம கொக்கு கொத்தி சாப்பிடுற மாதிரி சாப்பிடலாங்கிறான். இதுதான் சத்தியம். ஏன் தெரியுமா? இவங்க 2 பேருக்கும் அந்த கண்ணு திறந்துருந்துச்சு. மண்ணாக்காக காத்திருந்த தேவ ஜனத்துல இது ஒண்ணு. இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஐ இருந்தது, ஆவிக்குரிய கண்ணு இவனுக்கு இருந்துச்சு, ஆவிக்குரிய தெளிவு அவனுக்கு இருந்துச்சு. மிச்ச 10 பேருக்கும் மாம்சத்தை தின்னவனுக்கு மாம்சம் மட்டும் கண்ணுல தெரிஞ்சு. அவனும் சொல்றான், பாலும் தேனும் ஓடுற தேசமா? ஆமா. நல்ல சாப்பாடு இருக்கா? ஆமா. பில்டிங் எல்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்கா? ஆமா இருக்கு. ஆனா ஆவிக்குரிய கண்ணு மட்டும் அவன் இல்ல. இவனுக்கு மாம்சத்தை பத்தி யோசிக்கல. இவன் ஏதாவது சொன்னானா, பெருசு பெருசா இருக்கான்பா, அவனை போய் ஏன் சொல்றான், அவன் இரையாயிருவான். கொக்கு போய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவனை. போதாத குறைக்கு அவனுக்கு மேல இருந்த அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நிழல், அவர்களை காத்த நிழல் விலகி போயிருச்சு.
போயிடுச்சு, நிழல் போயிடுச்சு. நம்ம கிட்ட அந்த நிழல் இருக்கு. கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலே நிழலாய் அவர்களை பாதுகாத்தார். பகல் இல்ல, இரவில் அக்னி ஸ்தம்பத்துல இருந்து என்ன பண்ணாரு? வெளிச்சம் கொடுத்தாரு. அவனுக்கு ஏதோ ஒரு நிழல் இருந்துச்சு, இன்னைக்கு அது போயிடுச்சு. இந்த நிழல் வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நிழல் என்ன ஆயிரும்? இந்த அக்னி எரியும் போது அந்த நிழல் என்ன ஆயிரும்? நிழல் எப்ப இருக்கும்? வெளிச்சம் இல்லாத போது இருக்கும். இந்த அக்னி ஸ்தம்பம் மட்டும் அங்க போச்சுன்னா அந்த நிழல் போயிடும், அந்த இருளும் போயிடும். நம்ம ஈஸியா போய் அடிச்சுட்டு வரைக்கும் அவ்வளவு நாம கட்டாத வீடுகள் இருக்கு, நம்ம விளைவிக்காத திராட்சை தோட்டம் இருக்கு. நம்ம எகிப்துல பாத்திர திராட்சை தோட்டம் மாதிரி இல்ல. நம்ம எகிப்துல அடிமைகளா வேலை பார்த்தோம்ல ஒரு வயல், அது மாதிரி கிடையாது. இது ஒரு கொலையை தூக்கணும்னா 2 பேர் வேணும். நம்மள மாதிரி 2 பேர் இல்ல, அவன மாதிரி 2 பேர் வேணும். ஜெயண்ட் மாதிரி இருக்கிற 2 பேர் சேர்ந்தா தான் ஒரு கொலையை எடுக்க முடியும், ஒரு திராட்சை கொலையை தூக்க முடியும். அப்பேற்பட்ட இடத்துக்கு கூட்டு போறாரு. அப்படிங்கிற ஆவிக்குரிய கண்ணு இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் சில நேரம் சொல்ற விஷயம் நம்ம மனுஷ யுகத்துல பார்க்கும்போது என்னது லாஜிக்கே இல்லையேங்க, லாஜிக்கே இல்லையே, இதை செய்ய சொல்றாரு, இருக்காது, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆவிக்குரிய கண் இருந்துச்சுன்னா தான் உனக்கு தெரியும் அதுக்குள்ள தேனும் பாலும் இருக்குது. மாம்சிய கண்ணுல லோத்து பாக்குறாரு, அந்த நகரம் எகிப்து தேசம் போல இருந்ததா. அதோட நிக்கல, அது எப்படி இருந்துச்சா, கானான் தோட்டம் எப்படி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சா. ஆனா ஆவிக்குரிய கண்ணுல இருந்து ஆண்டவர் பார்க்கும்போது எங்க இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இது உள்ள போகுது, அங்க இருக்க எத்தனையும் சாடிக்க பரப்போம். ஆபிரகாம் சூஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட் இடம் அது அந்த மாதிரி இல்ல. அந்த இடத்துல இருந்து பார்த்தா புகை தெரியும், அங்க இருந்து சேஃபான இடத்துல இருந்து பார்த்தா மரணம் சம்பவிக்கிறது, புகை மட்டும் தெரியும். மரணத்தின் நாற்றம் கூட எனக்கு வராது, அந்த மாதிரி சேஃப் பிளேஸ். மரண சத்தம் கேட்காது, புகை மட்டும் தெரியும். ஏன்னா நீ இருக்க இடம் இடம் சேஃபான பிளேஸ், பாக்குறதுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா மாம்சத்துல லோத்து பார்க்கும்போது ரொம்ப செழிப்பான இடம், ரொம்ப செழிப்பான இடம். ஆவிக்குரிய கண்ணுல பார்க்கும்போது தான் தெரியும் அங்க மரணம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு, மரணத்தின் தூதர்கள் இறங்கி வர போறாங்க, வந்து சங்கரிக்கப்பட போறாங்க. ஆனா நம்ம போற இடத்துல அதோட சத்தம் கூட கேட்காது, ஸ்மெல் வராது, புகை மட்டும் வரத தெரிஞ்சுக்கலாம். அங்க மரணம் நடக்குதுங்கிற அளவுக்கு தெரியும், அதுக்கு மேல எந்த விதமான பாதிப்பு வராது. அப்பேற்பட்ட சேஃப் பிளேஸ் ஆபிரகாம் போனது. ஆனா வனாந்தரம் அது செழிப்பான பூமி. ஆவிக்குரிய கண்ணு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னாவை சார்ந்து நீங்க வாழும்போது இருக்கும். மன்னா எனக்கு வேணாம், உலகத்துல இருக்க மாம்சம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மண்ணுக்குரிய கண்ணு வேலை செய்யும், ஆவிக்குரிய கண்ணு வேலை செய்யாது. இதான் ரோமர் 8:6 வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இன்னொரு 8வது அதிகாரம் அதே வசனத்தை 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. மண்ணாவை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இவன் இருந்திருந்தா அவனுக்கு அந்த இச்சை வராது. அந்த இச்சை எங்க இருந்து வந்ததுன்னா அந்நியரை பார்க்கும்போது வந்துச்சு. மன்னாவை பத்தி அவனுக்கு தெரியாது, ஏன்னா அந்த மன்னாங்கிற உடன்படிக்கைக்குள்ள இல்லாதவன் அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளதான் இருக்கான். ஆனா அந்த மன்னாவின் உடன்படிக்கைக்குள் படாதவன். அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏதாவது கொஞ்சம் உலகத்துக்கு அடுத்தது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அழுதான், இவனையும் அழ வச்சிருவான். அங்க ஆரம்பிச்சு ஒரு அந்நிய புத்திரர்கிட்ட இருந்து ஆரம்பிச்ச விஷயம் பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிய செத்தா பரவாயில்லங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அதே குருட்டு கண்கள் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கானானாகிய பரம கானானுக்கு நம்ம போய் சேர்றது ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்புன 10 பேர் உண்மை சொன்னா, மாம்சத்தின்படி உண்மை அவன் சொன்னது, ஆவியின்படி சத்தியம் கிடையாது. இந்த 2 பேரும் ஆவியின்படி சத்தியத்தை சொன்னான். மாம்சத்தை தின்னு மாம்ச கண்கள்ல பார்த்த மண்ணான கண்கள்ல பார்த்த மனுஷன் 10 பேரும் செத்து விழுதாங்கன்னு போட்டிருக்கு. கொள்ளை நோய் வந்துச்சு, 12 பேர்ல 10 பேர் செத்துட்டான். போதாத குறைக்கு இந்த உண்மையை நம்பி மாம்சத்தின் மண்ணான கண்கள்ல சொல்லப்பட்ட உண்மையை நம்பின ஜனங்கள் அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்க வேண்டியதாயிருச்சு.
கொஞ்ச தூரத்துல போயிடலாம். அவன் 40 நாள்ல போயிட்டு வந்துட்டான். அப்ப 4 நாள் தூரம் தான். வரதுக்கு ஒரு 5, போறதுக்கு ஒரு 5 நாள், வரதுக்கு ஒரு 5 நாள். சரி 10 நாள் வச்சுக்குவோம். 10 நாள் போறதுக்கு 10 நாள் வர்றதுக்கு. அங்க இருந்தது 20 நாள். அவ்வளவு தூரம் தான். ஆனா இந்த பூமி இந்த மாம்சத்துக்குரிய இச்சை இருக்கு பாத்தீங்களா, 40 வருஷம் அவங்க ஒருத்தர் கூட உள்ள போய் சேரல. வஞ்சகத்தையும் ஆவிக்குரிய கண்கள் இல்லாதவர்களும் 40 வருஷம் 20 வயசுக்கு மேல கிளம்புன எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட தேவ ஜனங்கள். இவங்க எல்லாம் தேவ ஜனங்கள் தான், மாற்றமே இல்ல. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, மாற்றம் இல்ல. ஆண்டவரால முன்குறிக்கப்பட்ட மாற்றம் இல்ல. உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்கள், மாற்றம் இல்ல. அது சொல்லுது புதிய ஏற்பாட்டுல, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஞானஸ்தானத்துக்கு ஒப்பா அவங்க கடல் வழியா நடந்தது சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படைய ஜனங்கள், ஆமா, மாற்றம் இல்ல. ஆனா உலகத்தினுடைய வஞ்சகம் போய் அவங்க இருதயத்தை குத்தும் போது அந்த இருதயத்தினால வந்த அந்த ஓலம், அபயம், அவக்குரல் மண்ணாவை வெறுக்க செஞ்சிச்சு, மாம்சத்தை திங்க வச்சுச்சு. 10 பேருக்கு மாம்சத்தின் கண் இருந்துச்சு, ஆவிக்குரிய கண் செத்து போச்சு. ஏன்னா சாப்பிடல, மண்ணாவை வெறுத்துட்டான் ஆல்ரெடி. 10 பேரும் செத்து விழுந்தார்கள். போதாத குறைக்கு எகிப்து தேசத்துல இருந்து 20 வயசுக்கு மேற்பட்ட ஜனம் ஒருத்தர் கூட கானானுக்கு போகல. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா, 100 பேர் இங்க இருக்கோம்னா 100 பேர் அழைக்கப்பட்ட ஜனம். அழைப்பு இல்லாம ஆண்டவர் பிள்ளையா ஒருத்தன் மாற மாட்டான். ஆண்டவரை நம்பி ஏத்துக்கிட்ட ஜனம் தான், இல்லைன்னு சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ஜனமா, ஆமா. ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய முறைமைக்கு உட்பட்டு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டு, ஆண்டவருடைய நியமத்துக்கு உட்பட்டு, ஆண்டவருடைய கவனன்ட், ஆண்டவருடைய கவனன்ட் ஒரு திருமணத்துல இணையா அந்த கவனன்ட்டுக்குள்ள பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜனமா, ஆமா. அந்த ஜனத்துக்கு என்ன இல்லைன்னா, மாம்சம் இருந்துச்சு, ஆவிக்குரிய சிந்தை இல்ல, ஆவிக்குரிய கண்ணு இல்ல. இதுல ஒரு ஜனம் கூட போய் சேரல. போதாத குறைக்கும் அந்த 10 பேர் அன்னைக்கே செத்தாரா? சமீபத்துல 2 பேர் போனான். அவன் மண்ணாவை சாப்பிட்டவன், மண்ணா வெறுக்காதவன், பூமிக்குரிய இச்சைக்கு உட்படாதவன், மாம்சத்தின் இச்சையை தப்பி ஓடினவன். ஓடி அந்த 2 பேரு கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் பிரவேசித்தாங்க. அவர்களை காத்த நிழல் விலகிற்று. அது இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த 10 பேர் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா மாம்ச கண்ணு, இவனுக்கு இருந்தது ஆவிக்குரிய கண்ணு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஆண்டவர் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்கள் திறந்திருக்கா? ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்லாட்டி பைபிளோடய அந்த வார்த்தை நிக்குதா அப்படிங்கிறது நம்ம தான் ஆராய்ப்போம். யார் எழுதுறாரு? அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளில் கூட தேவரே எங்களுடைய இடைப்பட்ட கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா என்று எங்களை கற்றுக் கொடுத்தீங்க. மாம்சத்திற்கு ஆண்டவரை நாங்கள் விதைக்காதபடி, ஆண்டவரே அழிந்து போன அந்த 10 பேரை போல நாங்களும் மாம்சத்திற்கென்று வாழ்ந்து அழிந்து போகாதபடி, அந்த 2 பேரை போல ஆண்டவரே நாங்கள் அந்த பரலோக காண சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழத்தையும் எப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தை கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.